ஹலோ காம்ரேட்ஸ், நான் தான் உங்கள் சஞ்சு. திரிசாவா இல்லை திவ்யாவா? எல்லா ரைடர்ஸ்க்கான முதல் கொஸ்டின், ஒரு பிகினர் ரைடரிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு எம்டிபி எடுக்கலாமா இல்லை ஒரு ஹைபிரிட் எடுக்கலாமா? நிறைய குழப்பம் இருக்கும். ஸோ இந்த வீடியோட எண்டில் எம்டிபி எடுக்கலாமா ஹைபிரிட் எடுக்கலாமான்றதை நான் சொல்கிறேன். த ஃபர்ஸ்ட் திங், எம்டிபினா என்னன்னா மவுண்டைன் டெரெயின் பைக், அதாவது ஆஃப் ரோட்ல ஓட்டுறதுக்கான ஒரு வெஹிக்கிள். மலையில் ஏற்றம் இறக்கம் ரோடே இல்லாத ரோட்ல ஓட்டுறதுக்கான வெஹிக்கிள் இது. ஹைபிரிட் சிட்டி பைக்ஸ், நல்ல ரோட் கண்டிஷன்ஸ்ல ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக கவர் பண்றதுக்கும் கொஞ்சம் ரோட் டிஸ்டன்ஸ் தட்டா இருந்தாலும் ஓட்டுறதுக்கான ஹெல்ப் பண்றது தான் ஹைபிரிட். ஓகேங்களா? இந்த எம்டிபியோட பெர்ஃபார்மன்ஸும் ஹைபிரிடோட பெர்ஃபார்மன்ஸும் வேற. நம்ம இந்த எம்டிபி ஓட்டும் போதும் ஹைபிரிட் ஓட்டும் போதும் நம்ம பாடியில கேலரிஸும் ஃபேட்டும் பேர்ன் ஆகுறது வேற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ எம்டிபியில் ஓட்டும் போது நம்ம பாடியோட எஃபர்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஹைபிரிட்ல ஓட்டும் போது நம்ம பாடியோட எஃபர்ட் இதை கம்பேர் பண்ணும் போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ வெயிட் லாஸ்க்குலாம் இது எடுத்து தானேப்பா பெட்ரு? அப்படி கிடையாது விஷயம். ஓகேங்களா? இங்க மேஜரான விஷயம் என்ன அப்படின்னா, குண்டா இருக்கவங்க வெயிட் லாஸ் இருக்கவங்க எம்டிபி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி இங்க ஒரு மித்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் ஆக்சுவலி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 130 140 கிலோக்கு மேல இருக்கிறவங்களால இந்த மாதிரி ரெகுலர் சைக்கிள் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா வீல் உடஞ்சிரும். அதாவது வீல்னா வீலோ ஃப்ரேமோ உடையாது, ஸ்போக்ஸ் லூஸ் ஆகி ஸ்போக்ஸ் உடஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ அவங்க பாடி வெயிட்டை தாங்கிறதுக்கான வெஹிக்கிள் இது. ஏன்னா இது ஹெவி டியூட்டில ஒர்க் பண்ணக்கூடிய வெஹிக்கிள். அதனாலதான் இனிஷியலா எம்டிபி எடுக்குன்னு சொல்லுவாங்களே தவிர, அதை தாண்டி அதுக்கு கீழே இருக்கிறவங்க டிபெண்ட்ஸ் அவங்க ரைடிங் பர்பஸை வச்சு எம்டிபி சூஸ் பண்ணலாமா ஹைபிரிட் சூஸ் பண்ணலாமா அப்படின்றது இருக்குங்க. ஓகே, ஸோ நான் ஒரு பிகினரா இருக்கேன் அப்படின்னா, எல்லா பிகினர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ரைட்? இல்லை ஒரு 10 கிலோமீட்டர் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் கிலோமீட்டர் நிறைய பேர் கணக்கு வைக்க மாட்டாங்க. ஒரு அரை மணி நேரம், கால் அவர், 1 மணி நேரம் அந்த மாதிரி வைப்பாங்க. ஸோ நம்ம ஹார்ஸை வச்சே நம்ம பேசுவோம். ஓகேங்களா? ஒரு ½ அன் ஹவர்ல பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ரைடரால 7ல இருந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் கவர் பண்ண முடியும். ஒரு மணி நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15ல இருந்து 20 கிலோமீட்டர் வரைக்கும் கவர் பண்ண முடியும். அப்படியே 1.5 மணி நேரம் போகும்போது 25 இல்ல 30. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்ரஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் நீங்க ஓட்டிங்கன்னா ஆப்வியஸா சூப்பர்பா இருக்கும். அப்போ நீங்க 25 30 35 50லாம் கூட கவர் பண்ணலாம். என்னடா 3 மணி நேரம் 4 மணி நேரம் எவன்டா சைக்கிள் ஓட்டுறான், வர வேலை இல்லையா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. பட் இதுல இன்னும் நீங்க டீப்பரா ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு. வீக்கெண்ட் ஆனா உங்களுக்கு எதுங்க லீவ் விடுறாங்க? ஆப்வியஸா நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணணும். லீவ் போட்டா என்ன பண்ணுவோம்? ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை ஃபேமிலியோடையோ பைக்கோ கார் எடுத்துட்டு ஜாலியாக ஒரு மூவி போவோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவோம்ல. சைக்கிளும் அதே தான் கிட்டத்தட்ட. சைக்கிள் நீங்க ஓட்டும் போது உங்க பாடி பிசிக்கலி ஆக்டிவா இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்க லீவ் போட்டுட்டு மூவியோ தியேட்டரோ போகும்போது இல்லை பார்க்குக்கு எங்கேயோ போகும்போது உங்க மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது. பட் நீங்க சைக்கிள் ஓட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க பிசிக்கலும் ஆக்டிவா இருக்கு அண்ட் மென்டலியும் நீங்க ரொம்ப ரிலாக்ஸ் ஆகுறீங்க. கார்ல போகும்போது உங்களை சுத்தி நடக்கக்கூடிய அழகான விஷயங்கள், ஒரு அழகான பூவா இருந்தாலும் சரி, இல்ல அழகான ஒரு பொண்ணா இருந்தாலும் சரி, ஒரு பையனா இருந்தாலும் சரி, சருன்னு போயிடுவோம். பட் சைக்கிள்ல ஓட்டும் போது உங்க சுத்தி இருக்கக்கூடிய விஷயத்த அழகா அந்த ஃப்ரெஷ் பிரீஸ், கூலான ஒரு காத்துல அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு உங்களால ஓட்ட முடியும். ஸோ அதுதான் உங்களுக்கு சைக்கிள்ல இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா 3 மணி நேரம்லாம் சைக்கிளை ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ நீங்க அந்த ஒரு ஆக்டிவிட்டிக்குள்ள போய் குழம்பிக்காதீங்க, பண்ண முடியும். ஓகேங்களா? இனிஷியல் ரைடர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல என்னால ஓட்ட முடியாதுங்க, 1 மணி நேரத்துக்கு மேல ஓட்ட முடியாது, என்னால அதுக்கு மேல ப்ராக்ரஸே பண்ண முடியாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா எம்டிபி இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். பட் நான் இனிஷியலா அரை மணி நேரம் 1 மணி நேரம், அதாவது 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் ப்ராக்ரஸ் பண்ணுவேன், கண்டிப்பா என் ரைட்ல ப்ராக்ரஸ் இருக்க போகுது அப்படின்னா ஹைபிரிட் தான் பெஸ்ட் சாய்ஸ். எதனால அப்படின்னா, முதல்ல இந்த 2 சைக்கிளோட பர்ஃபார்மன்ஸ் என்னதை நம்ம ஆக்யூரேட்டா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஒரு எம்டிபி ஆஃப் ரோடுக்காகவே டிசைன் செய்யப்பட்ட ஒரு வெஹிக்கிள். ஸோ கிராங்க் டீத் கோன் சின்னதா இருக்கும், கெசட் டீத் கோன் பெருசா இருக்கும். ஹைபிரிட் பார்த்தீங்கன்னா கிராங்க் டீத் கோன் கொஞ்சம் அதை விட பெருசா இருக்கும், கெசட் காம்பினேஷன் கொஞ்சம் சின்னதா இருக்கும். ஸோ டீப்பரா நான் உங்களுக்கு சொல்றேன், பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 1 கிலோமீட்டருக்கு நீங்க கவர் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு எம்டிபி சைக்கிள்ல 50 தடவை ரொட்டேட் பண்ணுவீங்க. ஏன்னா கிராங்க் டீத் கோன் ரொம்ப சின்னது. ஓகேங்களா? பட் இங்க பாத்தீங்கன்னா ஹைபிரிட்ல கிராங்க் டீத் கோன் பெருசு. ஸோ ஒரு 30 தடவை பெடல் பண்ணாலே போதும். அப்ப எக்ஸ்ட்ரா எஃபர்ட் தானே நம்ம போடுறோம். அப்ப எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டா இதுதானே பெட்டர் அப்படின்னா ஆப்வியஸா எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போறது பெட்டர் தான். பட் லாங் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும்போது ஒரு கட்டத்துக்கு மேல உங்களை கட் பண்ண வச்சிடும். ஸோ அதனாலதான் ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ்க்கு எம்டிபி ப்ரிஃபர் பண்றேன், லாங்கர் டிஸ்டன்ஸ்க்கு ஹைபிரிட் நான் ப்ரிஃபர் பண்றேன். இந்த கிராங்க் டீத் கோன் இல்லாம இந்த ஷாக் அப்சர்வும் இருக்கு, இது ரிஜிட் ஃபோக்ல இருக்கு உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே
உங்களுக்கு டிஃபரன்ஸை கொடுக்கும். பிளஸ் அது மட்டும் இல்லாம இந்த ஃப்ரேமோட ஏரோடைனமிக்ஸ், இந்த ஃப்ரேமோட ஏரோடைனமிக்ஸ் இது எல்லாமே இருக்குங்க. நீங்க ரோட்ல ஓட்டும் போது ஒரு ஷாக் அப்சர்வ் பண்ணுது அப்படின்னா அது ஷாக் அப்சர்வேஷன் சொல்லுவாங்க. அதாவது கீழே ஒரு வைப்ரேஷனை மேலே ரீச் பண்ண விடாம தடுக்கிறது அப்படின்றது. பட் அந்த ஷாக் அப்சர்வோட அட்வான்டேஜ் ஷாக் அப்சர்ப்ஷன்னா அது ஒரு டிஸ்அட்வான்டேஜும் ஷாக் அப்சர்ப்ஷன் தான். மேல இருந்து நீங்க கொடுக்கக்கூடிய எஃபர்ட்டையும் அது அப்சர்வ் பண்ணிட்டு தான் வெளியில உங்களுக்கு அனுப்பி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஷாக் அப்சர்வ் நீங்க எஃபர்ட் கொடுக்கும் போது பெடல் பண்றீங்க. ஸோ பெடல் பண்ணும்போது லாஸ் ஆஃப் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி தான் ரோட்டுக்கு எடுத்து உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? நீங்க கேட்கலாம் சஸ்பென்ஷன் லாக் கோட் தான் இருக்குமே பாத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு. பட் நான் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாச்சு. வெயிட்டும் எக்ஸ்ட்ரா 2-2.5 கிலோ ஆட் ஆகும். கிராங்க் டீத் கவுண்ட்லாம் வேற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எஃபர்ட்டை ரொம்பவே இது அதிகமா எடுத்துரும். இதுதான் இதோட மெயின் ரீசனா இருக்கும். பட் ஷார்ட்டர் ரைட்ஸ் நான் ஓட்ட போறேன் அப்படின்னா ஆப்வியஸா உங்களுக்கு இதுல எக்ஸ்ட்ரா கேலரிஸ் ஃபேட் பர்ன் ஆகும். பட் லாங்கர் ரைட்ஸ் போறீங்க அப்படின்னும் போது இனிஷியல் ஸ்டேஜ்லயே நீங்க அதிகமா உங்க கேலரிஸும் ஃபேட்டையும் பர்ன் பண்றதுனால தாண்டி உங்களோட ஸ்டாமினாவையும் எனர்ஜியை லாஸ் பண்ணிடுறீங்க. ஏன்னா லாஸ் ஆஃப் எனர்ஜி இங்க அதிகமா இருக்கு. குறிப்பிட்டு சொல்ல போனா ஒரு ப்ராப்பர் மசில் பில்ட் ஆகணும்னா 5 கிலோவை 50 தடவை தூக்குறதா இல்ல 50 கிலோவை 5 தடவை தூக்குறதா? ஆப்வியஸா 50 கிலோ 5 தடவை தூக்குனா மசில் ப்ராப்பரா பம்ப் ஆயிடுங்க. பட் லாங் லாஸ்டா ஆகணும்னா நீங்க ப்ராப்பரான ரெப்ஸ் ஸ்டெப்ஸை இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் அது உங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா? ஸோ நான் இது ரொம்ப டீப்பரா எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் தவிர அக்யூரேட்டாலாம் எதையும் சொல்ல. நீங்க அதுக்குள்ள கீழே கமெண்ட்ல வந்து கிண்டல் பண்ணாதீங்க. எப்பா நீ இவ்வளவு பேசுற, எங்க ரோடு எங்க ஊர்க்கா சொல்லு, ரோடு மர்க்கா சொல்லு, ரோடு எப்பா நீ இவ்வளவு பேசுறியே, ஆனா எங்க ஊரோட ரோடு ரொம்ப பேடா இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம், எப்படி ஓட்டுறது? பஞ்சர் ஆகுமே, குண்டு குழி தோண்டி வச்சிருக்கானுங்களே, மெட்ரோ ஒர்க் நடக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் டீப்பரா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஷார்ட்டர் ரைட்ஸ்க்கு இது, லாங்கர் ரைட்ஸ்க்கு இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க 10-15 கிலோமீட்டர் ஓட்ட போறீங்க அப்படின்னா மைட் பி நீங்க ஸ்ட்ரீட்ல இருந்து வெளியில வரதுக்கு ஒரு 2-3 கிலோமீட்டர் ரோட் பேடா இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மெயின் ரோடு ஹிட் ஆயிட போறோம். அதே 25 இருந்தாலும் சரி, 30 இருந்தாலும் சரி, 50 இருந்தாலும் சரி, அந்த பேட் ரோட்ஸ் இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கிறது அந்த 2-5 கிலோமீட்டர்னா அது அவ்வளவுதான் இருக்க போகுது. ஓகேங்களா? பட் அது 15 கிலோமீட்டர் இருந்தாலும் 50 கிலோமீட்டர் இருந்தாலும் ரோட் பேடா இருக்கிறது அவ்வளவுதான். பட் ஆனா இன்க்ரீஸ் ஆகும் பொழுது ஒரு ஷார்ட்டர் ரைட் 2-3 கிலோமீட்டர் ரோடு பேடா இருக்குதுன்றதுக்காக நீங்க பேலன்ஸ் மொத்த 25-30 கிலோமீட்டரும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நான் திக்க டயர் வச்ச சைக்கிள் எடுக்க போறேன்னா தாராளமா எடுத்துக்கோங்க. அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அடுத்து பங்க்சரை பத்தி நீங்க நிறைய பேர் கேக்குறீங்க. ஒரு ஊசியோ ஆணியோ இறங்குதுன்னா இங்க பங்க்சர் குத்துனாலும் ஆகதான் போகுது, இங்க குத்துனாலும் ஆகதான் போகுது. ஓகேங்களா? மைட் பி பங்க்சர் பாசிபிலிட்டிஸ் இதை விட இதுல ஸ்லைட்லி ஹையர் தான். பட் இப்போ நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. நீங்களே கையில பம்பெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு பங்க்சர் போட்டுலாம், கேரி பம்ப்லாம் நிறைய வந்துருச்சு. ஓகேங்களா? அண்ட் கிரிப் எப்படி இருக்கும் அப்படின்னா, அகைன் நான் சொல்றேன், இதுதாங்க சிட்டி பைக்கு நம்ம ஊர்ல ஓட்டுறதுக்கான கிரிப் எவ்வளவு தேவையோ அதுக்கான போதுமானது இதுல இருக்கு. ஓகேங்களா? இது ரோடே இல்லாத ரோட்ல ஓட்டுறதுக்கு இது நம்ம ஆளுங்க நிறைய பேர் புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க. இது சிட்டில ஓட்டுறதுக்கு, இந்த டயர் ரோடே இல்லாத ரோட்ல ஓட்டுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இதை நீங்க டீப்பரா புரிஞ்சுக்கணும். அகெயின் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள், இந்த சைக்கிள் வேஸ்ட், இந்த சைக்கிள் சூப்பர், இந்த சைக்கிள் வேஸ்ட், இந்த சைக்கிள் சூப்பர்ன்றதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன எக்ஸாக்டான ரைட்ஸ் இருக்க போகுது. நான் ஒரு சர்டைன் லிமிட்டுக்கு மேல போகவே போறது கிடையாதுப்பா. எனக்கு என்ட்ரன்ஸ் பில்ட் பண்றதை தாண்டி வெயிட் லாஸ் மட்டும் மேஜரா இருக்கணும், சர்டைன் டைமுக்கு மேல ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னா எடுத்துக்கோங்க, சூப்பர் சாய்ஸ். இல்ல நான் இனிஷியலா ஸ்டார்டா இருந்தாலும் நான் கொஞ்சம் ப்ராக்ரஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு, நான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன், கொஞ்சம் என்டூரன்ஸையும் பில்ட் பண்ணுவேன், லாங் லாஸ்டா எனக்கு வேண்டும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஆப்வியஸா ஹைப்ரிட் தி பெஸ்ட் சாய்ஸ். பட் இன்னும் என்ட்ரன்ஸ்லாம் போகும்போது அடுத்து ரோட் பைக்கு, அது தனி செக்மெண்ட். இது நான் பிகினர்ஸ்க்காக போட்ட ஒரு விஷயம் மட்டும்தான். ஓகேங்களா? இன்னும் வேற ஏதாவது டீப்பரான டவுட்ஸ் உங்களுக்கு இதுல இருக்கு அப்படின்னா ஆப்வியஸா நான் நம்பர் கொடுக்குறேன். என் பேர் சஞ்சு. எனி டைம் நீங்க எனக்கு கால் பண்ணலாம். பிளஸ் நீங்க நம்ம ஷாப் ப்ரோ பைக்கர்ஸ் OMRL லொக்கேட் ஆயிருக்கு. நீங்க வந்தீங்கன்னா இந்த சைக்கிள்ஸ் எல்லாமே ட்ரையல் ரைட் நீங்க பார்த்துட்டு எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எடுத்துருக்கலாம். அண்ட் நீங்க ஷாப்புக்கு வந்தாலும் உங்ககிட்ட நான் டீப்பரா இன்புட்ஸ் எடுப்பேன். உங்க ஹைட் என்ன, உங்க இன்சியம் என்ன, உங்க ஹைட்டுக்கு ஏற்ற சைக்கிள் தான் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? அண்ட் நீங்க என்ன மாதிரி ரைட்ஸ் ஓட்டுவீங்க. ஸோ நீங்க வந்தால் மட்டும் போதும். உங்களுக்கு தேவையான விஷயங்களை நானே இன்புட்ஸ் எடுத்து சைக்கிளை சஜஸ்ட் பண்ணுவேன். சூஸ் பண்றது நீங்களா தான் இருக்கும். ஓகேங்களா? ஐ திங்க் இட்ஸ் டன். ஸோ வேற ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு மித்திரன் சஞ்சு. Have fun.